சார் எல்லா ஊர்லயும் ஒரே சண்டை சச்சரவா கிடக்குது. உங்க ஊர்ல எப்படி இருக்கு சார்? சார் அதாவது அந்த அதிகார பசி சிலருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த அதிகார பசியை போக்குறதுக்கு ஆசை வார்த்தைகளுக்கு புழுவை பார்த்து மீன் எப்படி இரையாகிறதோ அதை இறை தேடுகிறதோ அதை போல எங்கேயாவது பதவி கிடைக்குமா, யாராவது நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்களான்னு ஒரு கூட்டம் அலையுது. அவ்வளவுதான். அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை சீரழிக்க வேண்டும், இந்த இயக்கத்திற்கு ஊறு விளைவிக்க வேண்டும் என்ற அந்த கூட்டத்திற்கு தகுந்த பாடம் எல்லா மாவட்டத்திலையும் தொண்டர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, அலுவலகத்தை பூட்டினது ஒரு கூட்டம், அந்த பூட்டை உடைக்கிறது தொண்டர்கள். எங்களுடைய அலுவலகத்தை பூட்டுறதுக்கு இந்த கும்பலுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு அதிமுகவுடைய தொண்டர்கள் இன்றைக்கு கிளர்ந்து எழுறாங்க. நீங்க ஐயா சொன்னாரு ராஜகம்பீரன், 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்குன்னு சொல்லி அம்மா சட்டப்பேரவையில சூளுரைத்தாங்க. ஆமா, சூளுரைத்தாங்க. ஆனா இந்த ஓடுகாலிகளை நம்பி சூளுரைக்கல. அதிமுக கொடி பிடித்த தொண்டன் இருக்கான் இல்லையா, அந்த தொண்டன் தான் முடிவெடுப்பான். கட்சி 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இந்த கட்சியை கொண்டு போகணுங்கிற அந்த உத்வேகம் தொண்டன்ட்ட தான் இருக்கும், இந்த ஓடுகாலிகள்கிட்ட இருக்காது. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு அதிமுக ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு வெற்றி ஆட்சிக்கு வந்திருந்துச்சுன்னா நேரம் நேரா போய் சேலத்திலேயோ சென்னையிலேயோ போய் சடங்கெல்லாம் சுத்தி ஐயா மாதிரி ஒரு தலைவரே கிடையாதுன்னு பஜனை கோஷ்டி பஜனை பாடி இருப்பாங்க. இன்றைக்கு கட்சி சோர்ந்த நிலையில் இன்றைக்கு ஒரு சோதனை காலத்துல இருக்கிறப்ப தன்னை யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு ஓடி போற அந்த ஓடுகாலிகள் கட்சி கிடையாது. அதிமுக என்பது தொண்டர்களை நம்பி இருக்கிற கட்சி. அந்த தொண்டர்கள் ஐயா எடப்பாடியை நம்பி இருக்கிறாங்க. அதனால நல்லதே நடக்கும். விரைவில், மிக விரைவில் இதற்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கொடுப்பாங்க, தொண்டர்களே கொடுப்பாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா கோலோச்சிய இந்த இயக்கம், இந்த இயக்கத்தை யாராலும் அழிச்சிடலாம், பாஜக வந்துரும் அழிக்கிறதுக்கு, தாவேக்கா வந்துரும் அழிக்கிறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. வேணா வார்த்தைக்கு அரசியல் ஜாலத்துக்கு சொல்லலாம். பல்வேறு கட்சிகள், திமுக பல காலங்கள்ல முடங்கி இருந்தாங்க. எம்ஜிஆருடைய அந்த வெற்றி திமுகன்ற கட்சியே இல்லாம வனவாசம் அனுப்பிச்ச கட்சி அதிமுக. புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க, எவ்வளவோ சோதனைகள்லாம் சந்திச்சு ஆட்சி படத்தில் அமர வச்சாங்க. அதனால சார் தோல்வியை கண்டு தோழுவன் அதிமுக காரன் இல்ல, பதவிக்காக ஓடுறவனை பத்தி கவலைப்படுறதும் இல்ல. அதிமுக தெம்பா இருக்கும். தொண்டர்களுடைய இயக்கம், இந்த இயக்கத்தை யாராலையும் அழிக்க முடியாது. இந்த பதவி ஆசை பிடிச்சு போறவங்களை பத்தி கவலை இல்லை. ஏன் நான் கேட்கிறேன், நீங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் 6 தொகுதி ஒரு சட்டமன்றம்னா அவங்க மட்டும் ஜெயிச்சுக்கிட்டு 5 தொகுதியில தனக்கு இணையா வேற யாரும் எம்எல்ஏ வந்துடக்கூடாதுன்ற அந்த குறுநில நோக்கத்தோட இந்த ஓடுகாலி எல்லாம் நீங்க பேசுறாங்களே சார், நான் கேட்கிறேன், எந்த தொண்டனுக்கு இவங்க எல்லாம் வாழ வச்சிருக்கிறாங்க? எந்த தொண்டர்களை எந்த மாவட்டத்துல இவங்க மதிச்சிருக்கிறாங்க? எந்த தொண்டர்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாங்க? அப்ப எல்லாமே சுயநல போக்கோட தன்னை ஆளாக்கிக்கணும், இந்த கட்சியை வச்சு நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு மோசமான சுயநல அடிப்படையில இவங்களை நம்பி அதிமுக கிடையாது. அதிமுகவை யாராலும் அழிச்சிட முடியாது. அதிமுக தொண்டர்களால் உருவான கட்சி சார். இதை அந்த கட்சி அள்ளிக்கிட்டு போயிரும், இந்த ஓடுகாலிகள் இந்த கட்சியை கொண்டு போயிருவாங்க, அந்த கருத்து கதைக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. தொண்டர்கள் உறுதியா இருக்கிறாங்க. அதனால மாவட்டம் முழுவதும் தொண்டர்கள் இவர்களுடைய அக்கிரமத்தை மிக பெரிய அளவில் இன்றைக்கு போராட்டம் கூட அடிச்சு விரட்ட போறாங்க. அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. நல்லதே நடக்கும். சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். 2016 மேடம் இறந்த பிறகு டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் உங்களுடைய கையை விட்டு போனது. அப்போ ஜெயா டிவி கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்தது, அதுவும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு ஒன்று. 16க்கு பிறகு 17இல் திரு இபிஎஸ் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 2 காரியத்தை கட்சியினுடைய நலன் கருதி அவர்கள் செய்தார்கள். ஒரு பத்திரிகையை தொடங்கினார்கள், டாக்டர் நமது அம்மான்னு சொல்லிட்டு. இன்னொன்று நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சியை தொடங்கினார்கள். இந்த நமது அம்மா நாளிதழில் நிறுவனருடைய பெயராக இருந்த திரு இபிஎஸ்னுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அங்கு திரு எஸ்பி வேலுமணியினுடைய பெயர் வந்துருச்சு. அந்த சேனல் இன்னைக்கு இன்சார்ஜாக இருக்கிறது யாரு அப்படின்னா சிவி சண்முகம் அவருடைய சகோதரர் ராதாகிருஷ்ணன் தான். அவர் தான் பார்த்துக்கிறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் இன்சார்ஜாக இருக்கிறாரு. தங்கமணியினுடைய உறவினர் வேலுமணியனுடைய பங்களிப்பு அதோட. இன்னைக்கு திரு இபிஎஸ்னுடைய எந்த செய்திகளும் அதில் வருவதே கிடையாது.
இப்போ இதெல்லாம் ஒரு பார்ட்டியினுடைய ஹை கமாண்டா இருக்கக்கூடியவர்களுடைய பலவீனமாக கருதப்படாதா? இதெல்லாம் அவர் சொல்றது தொண்டர்கள் கிட்ட போய் சேர மாட்டாங்குதே சார். இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். கலைஞர் டிவி பிரச்சனை வந்த உடனே மேல போய் மாடியில கடப்பாறையை வச்சு இடிச்சதெல்லாம் பார்த்தோம். அதாவது சார், தொண்டர்கள் சார், சன் நியூஸ் போனுச்சு, சன்னு போனுச்சு, கலைஞர் பிரிஞ்சாங்க. இது திமுக மட்டும் இல்ல சார், எல்லா அரசியல்லையும் இது மாதிரி சில போஸ்ட் இருக்கும். அப்ப சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருக்கிற மாதிரி பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியாருடைய அந்த பிரகடனத்தையும் கட்சியோட கொள்கையும் இந்த ரெண்டு ஒரு பத்திரிகையும் ஒரு சேனல் தான் கொண்டு போகும், வேற எதுவும் கொண்டு போகும். நீங்க இருக்கீங்கல்ல சார். அதாவது சார், யாரையும் எதையும் உண்மையை மறைக்கவே முடியாது. இன்னைக்கு சத்தியம் தொலைக்காட்சி பல்வேறு இன்னல்லையும் இன்னைக்கு மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல செய்திகளையும் நல்ல ஒரு அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் நீங்க வெளியிடுறீங்க. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக பாரபட்சம் இல்லாம உட்கார வச்சு கேள்வி கேட்கறீங்கல்ல சார். இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு ஒரு விடுமுறை நாள், நீங்க உற்சாகமா இருக்கலாம். ஆனா மக்களுக்கு கருத்து போய் சேரணும்ன்ற துடிப்போட நீங்க செயல்படுறீங்கல்ல. அது மாதிரி பொதுநல ஊடகங்கள் இன்றைக்கு அதிமுகவை கொண்டு போய் மக்கள் இதயத்துல சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும். சந்தேகமே வேணாம். இந்த கோஷ்டி போனா அதை பத்தி கவலையும் பட போறது இல்ல. அதனால இந்த கோஷ்டிகள் ஏதோ சுய லாபத்திற்காக இந்த கட்சியை கொண்டு போய் அடமான வச்சு களவாண்டு போய் எங்கேயாவது பதவி வாங்கிடலாம் அப்படி சார். இந்த அம்மாவால் உருவாக்கப்பட்ட பதவிகள்ல அலங்கரிச்சவங்க, புரட்சி தலைவர் கட்சியில இருந்தவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தொண்டனை தூக்கி எரிஞ்சிட்டு தொண்டரோட கருத்தை கேட்டாங்களா? என்ன சார் குருடா விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? கொறடா ஒருத்தருக்கு வேணும், குருடா ஒருத்தருக்கு என்ன சார் நடக்குதுங்க? ஐயா எடப்பாடியார் அறிவிச்ச ஆட்கள் தான் சார் இங்க அதிகாரப்பூர்வமானது. கட்சியும் அதிகாரப்பூர்வமான கட்சிக்கு கொறடாவும் சரி மற்ற எல்லாமே அதிமுக பொதுச்செயலாளர் அறிவிக்கணும். இவங்கெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு ஒரு சீரழ போக்கத்தோட அறுவடை தேடி எங்கேயாவது அறுவடை பண்ணிடலாம் நினைச்சாங்கன்னா அது நடக்காது. அதிமுக தொண்டன் அதை அனுமதிக்க மாட்டான். ஓகே சார், ஓகே சார். சீனிவாசன் சார் வணக்கம். சீனிவாசன் சார், நான் முதல் சுற்றுல கொஞ்சம் CV சண்முகத்துக்கும் SP வேலுமணிக்கும் கொஞ்சம் கடுமையாக பேசின மாதிரி தோணும். அப்படி பேசினாதான் இந்த 2வது சுற்றுல உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியும். அதனாலதான் அப்படி பேசினேன். சரியா சார்? அவர்கள் மிக நியாயமான காரணங்களை முன்வைக்கிறார்கள். இவர் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு தொடர்ச்சியாக தோல்வி தோல்வி தோல்வி, எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எத்தனையோ முறை முயற்சி செய்தோம். ஆனாலும் அவர் கேட்கவே இல்லை. இப்பவும் நாங்க சொல்றோம், அவர் எல்லா இடத்துக்கும் போனாரு, அவர் கடுமையாக உழைத்தாரு. இந்த தோல்விக்கு அவர் மட்டுமே காரணம் அல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்கிறோம். இது என்னங்கிறத நம்ம கூடி உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை கொஞ்சமும் புரிந்து கொள்ளாமல் எல்லாரையும் பொறுப்பையிலிருந்து நீக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க தாவேக்காவை ஆதரித்து ஓட்டு போட்டது காரணமா, இல்ல இப்படியெல்லாம் இவங்க பேச தொடங்கிட்டாங்களே இதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறது காரணமா? அதாவது தனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது தன்னை இவங்க அங்கீகரிக்கலன்ற ஒரு கருத்து வர்றப்ப மட்டும் இந்த சிந்தனை இவர்களுக்கு ஏன் வருகிறது? அதாவது சின்னம்மா என்ற சசிகலா கட்சி வேட்பாளர்களை எதிர்த்து அங்க வேட்பாளர் போடுறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடாதுன்னு அவங்க களம் காண்றாங்க. அதிமுக யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணும்னு தொண்டர்கள் முடிவு செய்யணும். நீங்க 4 பேர் தனக்கு லாபம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே இதே CV சண்முகம், வேலுமணி இவங்க 22, 23 ஆண்டுகள்ல ஊடகத்திலையும் செய்தித்தாள்கள்லையும் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் சொல்ற கருத்து தான் சரி, அவர்களை நீக்கியே தீரணும்னு தீர்மானத்துல ஒத்துழைப்பு பாடினவங்க, பின்பாட்டு பாடினவங்க இதே கோஷ்டி தான். அப்ப இந்த சூழ்நிலை நான் கேட்கிறேன், நீங்க தொகுதிகள்ல விசில் சின்னம் வேணாம் ரெட்டலை தான் வேணும்னு சொல்லிதான் ஓட்டு போட்டாங்க. இதே கூட்டணி ஐயா எடப்பாடியார் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சி, அவங்கதான் ஏபி ஃபார்ம் கொடுத்து ரெட்டலை சின்னம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு ரெட்டலை அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் வாக்களித்ததற்கு பிறகு, வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த கட்சியை அழிக்கணும்னு சொன்ன தாவேக்காவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களே, கட்சி களத்துல வெற்றி பெறக்கூடாதுன்னு களத்துல நின்று சசிகலா அம்மா வேட்பாளர் நிறுத்துறாங்களே, இவங்களெல்லாம் நிறுத்தணும்ன்ற அக்கறை உங்களுக்கு இப்பயே வந்துச்சு. அப்ப இதுதான் சந்தர்ப்ப அரசியல்.
இந்த சந்தர்ப்ப அரசியல அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதன் மூலமா கட்சியை மக்கள்கிட்ட பிளவுபடுத்துற மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல். தொண்டர்கள் இவர்களுடைய சுயநல போக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நீங்க இந்த பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் போட்டு பாருங்க. அதுல இந்த சி.வி. சண்முகம், வேலுமணி இவங்களுடைய படத்தை போட்டு அவங்க தொண்டர்கள் அவங்க விரும்புறவங்க போடுறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்ல 1000 பேர் கழுவி ஊத்தி இருக்கிறான் அதிமுக தொண்டரும் தமிழக மக்களும். அப்ப இவர்கள் செய்வது மிக மிக தவறுங்கிறது அதிமுக தொண்டனுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும். அதனால இவர்கள் சந்தர்ப்பத்திற்காக சுயநலத்திற்காக எடுத்த முடிவு அதிமுகவை ஒரு நாளும் பாதிக்காது. அதிமுக யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணும்ங்கிறது கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு நல்லா தெரியும். கட்சி எந்த காலத்துல வீழாது. கட்சி உற்சாகத்தோட தொண்டர்கள் வேலை செஞ்சு நிச்சயமா அடுத்த களத்தை சந்திப்போம், வெற்றியோட சந்திப்போம். கவலைப்பட வேணாம். கவலைப்பட்டவர்களுக்கு நன்றி. ஓகே.